துடையிற சைஸ் இருக்கு. மட்டக்கிளப்பில் வந்து எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் கிராமப்புறங்களில் பண்ணி சாப்பிடக்கூடிய தீபாக்கா கையால் மட்டக்கிளப்பு ஸ்டைலில் மாங்காய் புளிக்கடையலும் மரவள்ளிக்கிழங்கு அவியலும். இது யாழ்ப்பாண பக்கங்களில் இருக்கிற நிறைய பேருக்குலாம் வந்து தெரியாது. மழை வருது சொல்லி எடுக்கல மேலே வந்து மழை இருட்டி வருது. அது அராசி உடஞ்சி நிலத்துக்குள்ள போயிட்டு இல்லைன்னா இன்னும் பெருசாக இருந்திருக்குமா. மரவள்ளிக்கிழங்கு கழுவியாச்சு. இப்போ பானைக்குள்ள போட போகிறோம். அது காந்தாரி, இது வெள்ளை கொச்சி மெல்லிசா அப்படி வெட்டி எடுத்தோம்னா தான் வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கு இந்த மாங்காய். சரி, எனக்கு மஞ்சள் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கிழங்கு ரெடி ஆயிட்டு. ஓகே, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, சீரகம். கேரளாவில் கப்ப கிழங்கு கொடுப்பாங்க கல்லுக்கு. இந்த மிளகாய் இதில் வச்சு சூப்பராக இருக்கு. அடி ஓடி எரியுது. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த இன்னைக்கு ஒரு சாப்பாடு தான். நிறைய பேர் வீடியோக்குள்ளே வந்து நிறைய விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நிறைய விதமாக சொன்னால் பாசிட்டிவாக தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னொன்று அக்கா வந்து இந்த புட்டுக்கொத்து செய்ய சொல்லியிருந்தாங்க வெஜிடபிள். அதாவது அவங்க மச்சம் சாப்பிட மாட்டாங்களா? அந்த கமெண்ட் பார்த்துனீங்களா? ஒரு ஆள் போட்டிருந்தாங்க. புட்டுக்கொத்து இல்லை, இது இல்லைதான், மாவு இல்லைதான். அதாவது நம்ம புட்டு செஞ்சு அதோட சேர்த்து அந்த இலகுல அந்த மரக்கறி எல்லாம் வச்சு அவிச்சு எடுத்தான் அப்படி செஞ்சு இதால் கப்பால் கொத்தி செஞ்சு காட்டணும். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ காட்டுவோம். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்புக்கு யார் வந்தாலும் வில்லேஜ் இந்த கிராமத்து புறங்களுக்குலாம் வந்து போனீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்குமே வந்து மரவள்ளிக்கிழங்கு மாங்காய் புளிக்கடையில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இது யாழ்ப்பாண பக்கங்களில் இருக்கிற நிறைய பேருக்குலாம் வந்து தெரியாது. சொன்னால் வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். என்னடா அது மரவள்ளிக்கிழங்கு அவியலும் மாங்காய் புளிக்கடையிலும் அப்படி சொன்னால், இதை எங்களோட சேனலில் நாங்கள் முன்னாடியே ஒரு வீடியோ தந்திருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம வன்னி உலக்கண்ணையாக இருந்தாலும் சரி, ஜெசி புலக்கண்ணையாக இருந்தாலும் சரி, வந்தால் உப்பவியல், அதாவது இந்த மீனில் வந்து மச்சம் வந்து சமைப்பாங்க. அதாவது மீனில் வந்து உப்பவியல் கேட்பாங்க. இன்னொன்று வந்து மரவள்ளிக்கிழங்கை வச்சு மாங்காய் புளிக்கடையில் வந்து கேட்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் உப்பவியல் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஜெயந்தி அம்மாக்கள், ஜெசி புலக்கண்ணாவும் வன்னி உலக்கண்ணாவும் புளி கடைஞ்சி கொடுத்தது. அண்ட் அதே மாதிரி தாங்க இன்னைக்கு வரைக்கும் நாற்று வேலை, அதாவது இந்த வயலுக்கு வந்து வயல் வேலை போகிறவங்களாம் சரி, காட்டுக்கு விறகு எடுக்க போகிறவங்களாம் சரி, இப்படியான கிராமத்தில் இந்த வேலைகள் செய்யக்கூடியவங்களாம் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தான ஒரு சாப்பாடு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு அவியலும் இந்த புளிக்கடையில் மாங்காய் புளிக்கடையில் மழை காலத்தில் செய்வாங்க. ஆமாம், மழை காலத்துல மழை வருது இருட்டி இங்கே வராங்க சொல்லி எடுக்கல மேலே வந்து மழை இருட்டி வருது. இந்த டைம் இப்போ ஈவினிங் டைம். ஸோ வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் அது என்ன காலையிலையும் பின்னேரத்துலையும் வந்து இந்த சாப்பாடு உகந்தது. அது போக நாங்கள் நைட்டில் ஆலயத்தில் எங்கேயாச்சும் இரவு வேலைக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, கிணத்து மாடு வெட்டுறதா இருந்தாலும் சரி, அந்த டைம்லேயும் சில நேரம் இந்த சாப்பாடு செய்வோம். கிழங்கு அவியலும் புளிக்கடையிலும் கண்டிப்பாக இருக்கும். முன்னதாக எங்களோட வீட்டிலலாம் வந்து வீட்டையே கிழங்குலாம் செய்து வச்சுருந்தாங்க. அப்போ அடிக்கடியெல்லாம் அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இப்போ மாங்காயிறது கஷ்டம். மழை துமிக்குது, மழை பெஞ்சு முடிக்கிறது கிடையாது. எதிர்பார்க்கல மழை பெய்யும்போது பார்த்தீங்களா, மழைக்கு சூட் ஆகும் போது மரவள்ளிக்கிழங்கு அவியலும் மாங்காய் புளிக்கடையிலும் உங்களுக்கு வரப்போகிறோம். கண்டிப்பா. சரி, ஓகே. ஸோ வந்து நாம் இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். மழை வர வந்துட்டு தூரிட்டு இருக்கு லைட்டாக. பெரிய மழை வரதுக்கிட்டால வீடியோ வந்து சடசடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கணும்னு சொன்னால் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு பிடுங்கிறதுக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்துருக்குது. வாழைக்காலைன்னு சொல்லுவோம். நான் போகும்போது, அதாவது தாந்தாவுக்கு போகும்போது இந்த வழியை வந்து காமிச்சிருப்பேன். இந்த ஊரால் போயிருப்போம். வாழைக்காலை, அதாவது ஒரு கோயிலில் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு போயிருப்போம். அங்கே தான் வந்து இந்த கிழங்கு பிடுங்குறோம். கடையில் வந்துருந்தோம். பட் தங்கச்சாக்கள் சொன்னாங்க இங்கே இருக்கா அப்படி சொல்லி இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சா மட்டும்தான் உடஞ்சிருக்கேன்னு. பெரிய கிழங்கு அப்பா இங்கே பாருங்க சைஸு வந்து என்ன களி மாதிரி பண்ணேன்னு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிங்கினாலே வந்து கீழே முறிஞ்சி கீழே அநியாயமாக போயிடும். அப்போ அதை தோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்கும். மழை பெய்ய சொன்னால் ஈஸியாக பிடுங்களாமேண்ணே. அப்போ இந்த எலிகள் வந்து ஒன்றும் செய்யாதா இப்போ? அப்போ அதுலேயும் இந்த மேல் துண்டு உடஞ்சிருக்கு போல. அந்த சரி பாருங்க, அன்னைக்கு ஒரே அடியில் வந்து 10 கிலோ ஏதோ வந்துச்சான் ஒரு மரத்துலேருந்து. இங்கே பாருங்க நம்மளோட எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மரம். போதும் போலே
பாரு நம்மளுக்கு இந்த ஒரு துண்டு இருந்தாலே போதும் அவிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஃபார்முலாவை காண்பிக்கிறது தான் எப்படி இது நம்ம பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் நிறைய பிடுங்குறாங்க. ஐயா நாங்கள் வர்றதுக்கு முன்னே தண்ணி ஊற்றி வச்சுருந்தார். எல்லாம் அதே கம்பு தான். கிழங்கு தெரிஞ்சு அவரை கிழங்கு ஆகுது. அந்த கலர் மாறினே அப்படி. அப்போ இதெல்லாம் கருத்த கிழங்கு அப்படியா? கருப்பு தானே. இப்போ வெள்ளை கலரும் இருக்கு. நானா வெள்ளையும் இருக்குது. இது வந்து கருப்பு. ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நார்மல் மண்ணாக இருந்தால் எலி வந்து தோண்டி சாப்பிட்றது. ஆனால் இங்கே எலி பிரச்சனை இல்லையா? இல்லை நான் எலி பிரச்சனை. அடுத்து கரையான் பிரச்சனையும் பாருது. என்ன கரையான் பிரச்சனை இங்கே இல்லை. முதல்ல நம்ம வீட்டில் எல்லாமே நட்டிருந்தோம். இப்போ தான் வந்து இடங்கள் எதுவுமே இல்லை. சாதாரணமாக அது இப்போ கிட்டத்தட்ட எத்தனை கிலோ ஆயா வரும்? இதில் ஒரு 3-4 கிலோ. அது நிலத்துக்குள்ள அப்படியே போகிறதாண்ணா? மண்பட்டி போட்டு தோண்டி எடுக்கலாதா? பெரிய அடி ஆனா ஏன்னா இது எப்படி அவியலுக்கு நல்லா இருக்குமா மாமா? ஓகே சூப்பர். என்ன பண்ணிருக்கோம் பிரச்சனை தாங்க. 4-2 அடியை தூக்கணும். தனியாக தூக்கணுமே. ஓ மாடு சாப்பிட்டேனே. எதுக்குள்ள வருது மாடு? அந்த இதில் வருது. இது அடைச்சிருக்கிறதால தப்பி என்ன அடி என்ன ரைட் ரைட். அப்போ இங்கே வேண்டி நாட்டுறவங்களே என்ன ரைட். ஓகே அடைச்சிட்டேன். இது அடைக்காட்டி மாடு அங்கெல்லாம் சாப்பிடுமேண்ணே. ஓகே மாடியோ கொண்டு போவோம். அப்பா ஆமாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரையான் பாம்பு பந்துன்னு சொல்லுவோம். ஆனால் கரையான் பந்து எல்லாம் வரைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளைக்கொச்சிக்கான்னு சொல்லுவோம். இந்த பகுதியில் கூட வந்து நிறைய பேர் வந்து காரமாக இருக்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் இருக்குல்ல காந்தாரி மிளகாய், காந்தாரி கொச்சி இன்னும் இருக்குது, வெள்ளைக்கொச்சின்னு சொல்லுவாங்க. சீரக கொச்சிக்கான இதோட சின்னனும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பயங்கர நம்ம வளமையாக யூஸ் பண்ணுற கொச்சியோட பயங்கர காரமாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மரத்துலலாம் இருக்குது. இதெல்லாம் எங்கள் வீட்டிலையும் இருக்குது. பட் இப்போ காய் நிற்கிதா சொல்லி தெரியாதா. நம்ம வீட்டில் வந்து அவ்வளோ காய்க்க தொடங்கிச்சுன்னா அப்படியே இலை தெரியாத அளவுக்கு காஞ்சி கொள்ளுங்கும். ஆனால் கூட எடுக்கக்கூடாது, நான் பயங்கர காரமாக இருக்கும். ஆனால் காரமாக சமைக்கிற அந்த மீன் உப்பவியல் அதே போல் வந்து இந்த புளிக்கடையிலலாம் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை பாருங்க, இது தேக்கு மரம் வேணே, தேக்கு மரம் ஒன்று விட்டுருக்காங்க. அப்படிங்க பாருங்கள் கறிவேப்பிலை, இங்கே கறிவேப்பிலை, அப்படி இங்கே முருங்கை மரம், அந்த பக்கம் அப்படியே அவ்வளோவுமே மையரி, அதுக்குள்ளே தான் நம்ம பிடிங்கிருந்தோம் இங்கே வாழை. ஆனால் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யானைகள் வரும். அப்படி இங்கே பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, தண்ணி தான் பிரச்சனை. இங்கே வந்து கறிவேப்பிலாம் இருக்குது, ஆனால் தண்ணி இல்லாதால இங்கே பாருங்கள் எப்படி போய்ட்டு. இங்கெல்லாம் அதிகமாக மாரிமலையை தான் நம்பி விவசாயம் இதெல்லாம் செய்வாங்க. அவ்வளோ வந்து செம்பருத்தி பூ. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி எதுவுமே ஊற்றுறது இல்லையா. இங்கே பாருங்க அப்படியே வேலிக்கு வந்து நட்டு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் முதல்ல ஆரம்ப காலத்தில் நிறையவே இருந்தது செம்பருத்தி பூ. ஸோ 2 விதத்தில், அந்த சந்தன கலரில் ஒன்று, இந்த நேரத்தில் வந்து வெள்ளை நிறத்துலையும் இருக்கும். இங்கே வந்து இது பூராவே இருக்குது. ஸோ இப்போ தங்கச்சி ஆஞ்சிட்ருக்கா, ஆஞ்சி தலையில் அரைச்சி வைக்கிறது. அதுக்காக வேண்டி பயங்கர பூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். தண்ணி ஒன்று இருக்குன்னா இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். தண்ணி தான் இல்லை. முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து பிடுங்கிட்டு வந்தேன். அதாவது இந்த மரவள்ளி கிழங்கு ஆஞ்சிட்டு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தது. அது போக வந்து மிளகாயெல்லாம் வந்து ஆஞ்சிட்டு வந்தது. இப்போ பாருங்கள், நம்மளை விட்டு எங்கிருந்து இந்த மாதிரி கிழங்கு புடுங்குலேருந்து பெரிய கிழங்கு டாப்பாது. ஓ, அதில் கூட எலியும் சாப்பிட்றது என்ன. ஆனால் அங்கே நாங்கள் இப்போ பிடுங்க போன இந்த இடத்துல வந்து கேட்டோம், நான் வந்து அங்கே அந்த எலி கரையான் பிரச்சனை எல்லாம் இல்லை, மண் பிரச்சனை தான். தண்ணி ஊற்றி வச்சு தான் பிடுங்குறாங்க. ஓ, கிரீ போயிருக்கு. அதெல்லாம் இந்த கிழங்குல உடஞ்சி, இது பெரிய கிழங்கு, இதில் பாதியெல்லாம் நிலத்துக்குள்ள அவியமாண்டு கிழங்கு. எங்கே கிழங்கு அவியமாண்டு கட்டிக்கலாம். இல்லை, அவி நல்ல கிழங்கான்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல கிழங்கா. அப்போ நேற்று அவிச்சு பொறிச்சிட்டீங்க. அது சரி. பார்த்தீங்க சொன்னால் இப்போ பெஸ்ட்டுக்கு வந்து இப்படி நம்ம வெட்டி எடுக்கிறது என்னக்கா, பிறகு தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம அலசி எடுக்கணும், அதாவது கழுவி எடுக்கணும் நல்லா.
மாங்காவும் தேடிக்கிடி ஒரு மரத்தில் சின்ன மாங்காய் தான் இருந்தால் அதுதான் ஆஞ்சு வந்து மாங்காய் இப்போ இல்லை, மாங்காய் எடுக்கிற கஷ்டம். சீசன் மாங்காய் இல்லை. சீசன் இல்லை தானே, ம். அதெல்லாம் மாங்காய் எடுக்கிற கஷ்டம். தச்சு என்ன பார்த்துட்டு இருக்கு? ரஜ்ஜு சொல்லுது ஆ அப்படி நம்ம விட்டுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுதான் ஆ அக்காவும் தம்பியும் சாப்பிட்டு தான் என்னை விட்டுட்டு ம் இன்றைக்கு நான் கிளாஸுக்கு போக மாட்டேன். ஆ நான் இருந்து வீடியோவுக்கு சாப்பிட்டு தான் போகிறேன். என்ன காட்டில் வீடியோவுக்கு நீங்கள் ம் இந்த அக்காவு ஏன் அப்பனே சிவன் என்று போட்டதாவோ தானே வீடியோக்கு இது தொடங்கி வச்சது என்னவா? பாபா ரஜுவா இன்றைக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? தெரியுமா என்ன சாப்பாடு? ம் வரலுக்கெல்லாம் கவியலும் ஆ புளிச்சம்பளம் புளி கடையல் மாங்காய் புளி கடையல் சாப்பிட்டது இல்லையா பாவா? அதுக்கு முதல்ல பாவாம்மா சாப்பிடாமவா சாப்பிடலையா? சம்பளன்றா அப்போ சம்பள் வர அவள் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. சம்பள் வர கடையில் வர இதோட ரெசிபியே வந்து வேறு, நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. மாங்காய் இல்லாதாக என்ன செய்வோம் தெரியுமா? ம் தக்காளி பழத்தை நல்லா கொச்சிக்காய் வெங்காயம் போட்டு அவிய வச்சு போட்டு தேங்காய் போட்டு கடைஞ்சிருப்பாங்க. மாங்காய் பதிலாக புளிக்காக வேண்டி. ம் ஆனால் என்னதான் இருந்தாலும் அதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. நல்லா இருக்கும், அழகாக இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் மாங்காய் இதுக்கு நல்லா இருக்கும். ம் மாங்காய் புளி கடை ஆமாம் உப்பையலுக்கும் மாங்காய் தானே. புயலுக்கு மாங்காய் தான் தேவைப்படும், மற்ற ஒரு எந்த புளியும் சூட் ஆகாது. ம் அப்போ அடுத்தது வந்து புட்டு கொத்தி செஞ்சு காட்டுறோம், பான் கொத்தி செஞ்சு காட்டுறோம். என்ன நம்மளுக்கு இப்போ கோயில் சீசன்ற கோயிலும் தொடங்கிட்டு கோயில் தொடங்குனால வந்து செய்யலாம் இருக்கு. நல்ல களிமண் புள்ளேனே ஏ கிழங்குல சரியான ஓ அதான் இரி நிலத்தில் அப்படியே இதுங்க இது வாழைக்காலையில் வாழைக்காலை கோயிலுக்கு பக்கத்தில் சும்மா தான் முடியும், காசு இல்லை. ம் அது தாந்தாக்கு போனா அப்போ ஒரு அம்மாக்களோட வீடியோ எடுத்தீங்களே, ஓ அவங்க மரவள்ளி கிழங்குலாம் அவிச்சு விற்பாங்க. அமெரிக்கா அவிச்சுக்கலாம் அந்த சின்ன கடை வச்சிருந்தா அந்த அம்மாக்களா? அவங்க இல்லை இப்போ அந்த அவங்க வாடகை இதுக்கு தானே சும்மா இருந்தவங்க அந்த உலகம் சோளம்பரியெல்லாம் கோயிலுக்கு கொண்டு வராங்க. இப்போ இல்லை சாந்தாப்பு கொண்டு போனாப்ப நான் அவங்கள மதிக்கல. அவங்க ஓடி வந்து யார் ஜெயிப்பிடலான்ட்டு அக்காவா நீங்களும் கேட்டாரு. அவன் ஓமண்டு வந்தேன், ஓடி வந்து கதைச்சிட்டா உண்மையாவது பெருமை கச்சேரியன். சில பேர் நான் செய்கிற நன்றி அவ்வளோத்தைய மறந்துடுவாங்க. அவர் பெருமையாக இருந்துக்கிறாப்பா அது ஜெயிப்பிடலான்டா அக்கா. ஆனால் வெட்டும்போது தெரியுது நல்லா மாவுமா இருக்கு மாங்காய். சரி மாங்காவா இது கிழங்கு மாட்டன்னு ஓ அவியும் பார்த்தாலே தெரியும், சில கிழங்கு பார்த்தாலே தெரியும் அவியும் இல்லையான்னு. தச்சுவா சாப்பிட்டு பார்க்குறியா? ம் ம் சாப்பிட்டு சொல்லுவா பகவான் சொல்ல அப்புறம் அவியுமா இல்லையான்னு. என்னவோ அவியுமா கிழங்கு அவட இப்போ நான் தந்திருக்கதே இல்லை உனக்கு. தந்தையே பார்த்து சொல்லு எப்படி இருக்கு கிழங்கு இனிக்குதா? அவனை பல்லு ஏற்கனவே இப்போ தான் வளர்ந்து வருது பல்லு. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்க பல்லு. பச்சை தமிழ் பாடத்தில் எத்தனோவா? 100 எப்போ உண்மையாவோ? எழுத்தும் அப்படி நீட்டாக முத்து இருந்து எழுத்து. எங்க ஸ்கூல்லையா டியூஷன்லையா? ஸ்கூலுக்குள்ளே சமயம் 95 மற்ற சுட்டாடம் கழியும் தான் குறைய கேள்வி எத்தனை சொல்லுவோம். எத்தனோவா? கேள்வி ஒழுங்க வாசிக்கல 76 கணிதம் சுட்டாட 78. நான் அந்த காலத்துல எல்லாம் 100 தான். 100 நம்பித்தோம். நீ கணிதத்தில் எதிர் எடுப்பட்டு சொல்லுவா? அணியதுக்கு நான் கிளாஸ் ரூம்ல நிற்கிறது இல்லை, ஒரு எதிர் எடுக்கிறேன். தமிழ் பாடத்தில் தமிழ் எல்லாம் அப்படி 50க்கு மேலே தான் எடுப்பேன். 50க்கு மேலே தமிழ் எல்லாம் எடுக்கிறது. இங்கிலீஷுக்கும் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் தான் கிளாஸ் ரூமில் நிற்கிறது இல்லை ஓடுறது. நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குண்ணே வெள்ளையா கிழங்கு. பேருந்து டீச்சர் மாதிரிலாம் அவ்வளோ அன்பா கதைப்பாங்க பேசுவாங்க எல்லாம். அப்போ இப்போ இருக்க டீச்சர் மாதிரில சொல்கிறேன் இல்லை கஷ்டத்தையும் கேட்பாங்க. இப்போ எல்லாரும் வசதி அதுக்கு தானே. இப்போ அதை பற்றி பிள்ளைகள்ட்ட கேட்குறேன் இல்லை நேரம் அவங்களோட பிள்ளை சொந்த பிள்ளை கதைப்பாங்க. நம்ம வீட்டு கதையெல்லாம் கேட்பாங்க அப்படியா கூப்பிட்டு வச்சு. நீங்கள் தெரிக்கிறது உங்களுக்கு அடிக்காம தான் டீச்சர் மாதிரி ஒரு நாள் வச்சுக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு. டீச்சர் மாதிரி எப்படி வச்சுக்காங்கன்னு தெரியா பாவம் டீச்சர் மாதிரி. மேத்ஸ் டீச்சர்னே அவங்க மேத்ஸ் டீச்சர் வீடியோ பார்ப்பாவும்
உன்னை ரொம்ப பிடிக்கும் அவக்கு பாப்பா நான் பார்த்த பெரிய கிழங்கு வேற இருக்கு மண்ணா வேறு இல்லைன்னு வேறு இல்லை சார் வேறு இல்லை தூரிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் தூரம் நின்றுட்டு பிரச்சனை இல்லை ஆமா ம் தண்ணி தண்ணி குடிக்கிறது என்ன என்ன கோயில் உருப்படியான மொத்தி கிழங்கு இந்த கிழங்கு தூக்கி காட்டு எவ்வளோ பெருசு காட்டு இந்த சைஸ் என்ன கிட்டத்தட்ட அது மட்டுமே 1 கிலோ துடையிற சைஸ் இருக்கு இப்போ ஓ அது ஓ 1 கிலோ கிட்ட வரும் போல இருக்குண்ணே அது தூக்கி காட்டுஞ்சாரு பாருங்க இவ்வளோ பெரிய கிழங்கு அது ஆனால் அராசி உடஞ்சி நிலத்துக்குள்ள போயிட்டு இல்லைன்னா இன்னும் பெருசாக இருந்திருக்கும் அது தண்ணி இல்லாமல் தரல நல்ல பெரிய கிழங்கு கை வெட்டுப்படும் போது துண்டு மரவள்ளி வடையும் சுடல நல்லா இருக்கு அடுத்த வீடியோவில் செய்வோம் என்ன மரவள்ளி வடையும் நல்லா சுடும் மரவள்ளி கிழங்கு வடை பிறகு வாழைப்பூ வடை நான் செய்து காட்டு வாழைப்பூ கத்தி முறிக்க முருகு அவ்வளோ இதாக இருக்கு வெயிட்டாக இருக்கு சவுண்டு போகுது கத்தி கத்தியில கதைய ஒரு துண்டு ஒரு வாய் வெச்சமாண்டா சீவனமாண்டா நீவா நீங்க பேசுங்களே அம்மா கேட்க நீங்க நல்லா பேசுவீங்களா பேசுங்களேன் என்ன அப்பண்டா டெய்லி வீடியோ எடுத்து ஒன் பண்ணி வச்சாதான் இது சத்தம் கொஞ்சம் வராம இருக்கும் போல இருக்கு சத்தத்தை காணல வீடியோன்றதால வந்து சத்தம் வருது மாமா பயமா சஜ்ஜைக்கு ஒத்தருக்கும் பயம் இல்லை மாமாவுக்கு இல்லாட்டி இந்நேரத்துக்கு சத்தத்தை பார்த்துருக்கணும் நீங்க வீடு அலரும் நாள் வைக்கிறது ஒரு வரிசை இருக்கிற மயிரிக்கு இவ்வளவு தெரியும் அண்ணா நாங்க 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 4 பேர் தான் அண்ணங்கிற கூட சத்தமே நாங்க நிக்க முடியாது தெரியுமா விளையாட தெரியும் இல்லையா கதையும் பேச்சையும் பாருங்க கொஞ்சம் எவ்வளோக்குள்ளே செஞ்சது தானே ஆனால் அந்த பெரிய வேர்கள் இல்லை நான் அந்த இதுக்கு அவைக்குள்ள மஞ்சள் போடுறதா இல்லையே இல்லை இதுக்கு மஞ்சள் வரல கடையிலுக்குள்ள தான் மாங்காய் கடையிலுக்குள்ள பார்த்து மாமாவுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் சரியா செஞ்சு கொடுப்பியா மாமாவுக்கு என்ன நல்ல மண்ணையும் போட்டு தரலாம் செஞ்சு கொடுப்பாவுலண்ணே என்னவாவா நீ செஞ்சு கொடுப்பியோ சரி உங்களோட மாமாவுக்கு உங்கள் அண்ணா செஞ்சு கொடுப்பியா நாங்கள் எங்கள்ட தம்பி செஞ்சு கொடுக்கோம் நீ மாமா செஞ்சு கொடுப்பியோ பாம்பை போட்டு செஞ்சு கொடுக்க போறியா சரி மரவள்ளி கிழங்கு கழுவியாச்சு இப்போ பானைக்குள்ளே போட போகிறோம் போட்டு தண்ணியை ஊற்றி உப்பையும் போட்டு அவிய வச்சா சரி அவ்வளோ கிழங்கு போட்டு அவிக்கலாம் தண்ணியை ஊற்றுவோம் மேலே பொங்கி வழியாது தண்ணி வலியும் அப்படி வழியுறதா இல்லை
நீ வைக்கிறது கடைப்பில் வைக்கிறோமா? ஓகே. கொச்சிக்காய் இருக்கு நினைக்கிறேன் அதுக்குள்ள. என்ன வெள்ளை கொச்சிக்காய், இதே கொச்சிக்காய் பச்சை கலர் ரெடி. காந்தாரி கொச்சிக்காய். இது ஒரு 5 கொச்சிக்காய் தான் அங்க இருந்து. அங்க காரம். இப்போ நம்ம ஆனா காணாது இல்ல, நம்மளும் போடுறோம். நம்மட்ட இருக்கு இந்த அரி. இருக்கா? காந்தாரி கொச்சி. இருங்களா கொச்சிக்காய் இவ்வளவு போட்டாலும் நீங்க சாப்பிட மாட்டீங்க. அப்போ கடவுளே. அது இதுல இதோட சேர்த்து அது காந்தாரி, இது வெள்ளை கொச்சி. இது நின்று எங்கட வீட்டு பெரிய இனமும் காந்தாரி பச்சை அரிக்கு. இதுல இன்னொன்று இருக்கு இந்த வெள்ளை, இதுல பர்பிள் கலர் சேர்ந்த மாதிரி நாவல் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி. அது பெருசு, அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் நீளம் மாதிரி. அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க மட்டக்களப்புக்கும் கேரளாவுக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் சில ஃபுட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த காந்தாரி மிளகாய் என்ற அந்த காந்தாரி கொச்சி வந்து கேரளாவுக்குரியது. அங்கேருந்து அங்கே ஒரு மார்க்கமாக வந்து அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. மாங்காய் அது வந்து நானா அடிச்சு உடைச்சி பாதி சாப்பிடுறது, பாதி சொன்னா கொஞ்சம் இனிச்சது அந்த மாங்காய். இனிக்குதா? அது பெருசு, அது சின்ன புளிக்கும் நினைக்கிறேன். சீசனே இல்லை, ஒரு இடத்த ஒரு மாதிரி மாங்காய் எடுக்கிற கஷ்டம்டாப்பா. இது வேற மாங்காய் என்ன இல்ல, 2-3 ஒரே மரத்துல ஆஞ்சதுதான். அது பெருசு. மாங்காய் பார்த்தாலும் நிறைய பெருசு வாய் வரும். அப்படியே உப்பு கொஞ்சம் கொடுத்தா ரஜ்வாக்கு என்னவா? ரஜ்வால நீ செய்யற வேலை தெரியுமா? இல்லாத கொச்சி ஒரு ஆள் சொல்ற உப்பு எடுத்து வாண்டு, ஒரு ஆள் சொல்ற கொச்சி காத்துல எடுத்து வாண்டு. மாங்காய் ஆஞ்சி வச்சு போங்க, எடுத்து போங்க மடிச்சு எடுத்தது அண்ணன் தம்பியும் இந்த கொக்கு நேரம். அது இங்க இருந்து கொண்டு போற உப்பு கத்தி தண்ணி போத்தல் தண்ணியில எடுத்து போற கொச்சி காத்துல எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு மரம் இருக்கு காட்டுக்குள்ள, அதாவது செட்டியார் மாமரம் சொல்லி. அது சீசனுக்கு பெரிய மரம், அது கிலோ மாதிரி. ஆமா பெரிய வாங்க. அது 2-3 விதமா உண்டு. சம்பல் போட்டு சாப்பிடும், அடுத்து குடஞ்சி சாப்பிடுறோம். நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? ஸ்கூலுக்குள்ள இங்கே பிள்ளைங்க குழந்தை பிள்ளைங்களோட நிறைய படிச்சதுகள். அதில் புளியங்காய் கொண்டு வர, மாங்காய் கொண்டு வர, ஒரு ஆள் கொச்சிக்காய் உப்பெல்லாம் கொண்டு வரேன். இண்டோல் பாடம் பெருமில்ல, இண்டிய பல்லாடி கணித பாடம். கணித பையங்க சேது சார் கொஞ்சம் கடுமாள். அப்ப அவர் பார்த்தேன் வெளில அடிச்சுக்கிறேன், நிக்க மாட்டேன், கிரௌண்டுக்குள்ள போயிடுவோம். சேது சார் நல்ல மனுஷன், படிப்பிக்கிறது இருக்கு. பேசாம போயிடுவோம். போய் என்ன செய்யணும்டா, சொப்பி பேக்குள்ள மாங்காய கட்டுறேன், ஒரு அடிக்கிறேன். அடிச்சாக்குள்ள தூளாகி வரும். அப்படி விரிச்சு வச்சு போட்டு இடிச்சு கொச்சிக்காய் தூளும் இதெல்லாம் உப்பெல்லாம் போட்டு அப்படியே தூவி போட்டு சாப்பிட்றான். நாங்க கூட குடஞ்சி சாப்பிட்றோம். செட்டியார் மாமரத்தை வந்து மாங்காய் ஆஞ்சா கூட குடஞ்சி தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு மாமரம் ஸ்கூலுக்கு வர லீவ் எடுத்தாங்க. என்ன தெரியுமா? நீ எழுதி தந்தீனா உனக்கு மாங்காய் ஆஞ்சி கொண்டு தருவேன். அந்த மரம் இப்ப இல்ல, அந்த பெரிய கருத்த குளமான் இருந்து நாமரம் நின்றது ஒன்றுமே இல்லை. அந்த காலத்துல அந்த மரங்க பெரிய மரங்க ஒன்றுமே இல்லை. என்ன பிள்ளைகள் எல்லாம் ஒற்றுமை கூட. நான் அது மாதிரி புளியங்காயெல்லாம் கொண்டு வர்றது, புளியங்காய் அடிச்சு துவையல் செஞ்சு கொண்டு வருது, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ பிள்ளைகள் அதெல்லாம் இல்லை. இப்போ அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஃபோன் பண்ணுறதால பிள்ளைகள் இல்லை. நான் சொன்னேன்னு இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிட்டு. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கக்குள்ள எல்லாம் அப்படி பிள்ளைகள்லாம் இல்லை. அப்படி ஒரு இந்த நடத்தைக்கெல்லாம் போக சொல்ல. இப்போ பிள்ளைகளுக்கு கிளித்தட்டு விளையாட்டா என்னன்னு தெரியாது. என்னன்னு தெரியும். நாங்கள் கபடிக்கெல்லாம் போய் அக்காஜி பார் விளையாட்டு இப்பயும் வச்சுக்கேன். சர்டிஃபிகேட் சாம்பியன் கப்பெல்லாம் கபடிக்கெல்லாம் போய் கபடிக்கு போனது. கபடி இல்லை. ஆனால் கபடி அந்த கபடி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஸ்கூலில் அதுகள் இருக்குது. ஆனால் இந்த நம்ம விளையாடுற அந்த கிராமிய விளையாட்டுகள் வந்து பிள்ளைகள் இல்லை. ஏன்னா முதல் டியூஷனுக்கு போனால் அது விளையாடுற. இப்போ பிள்ளைகள் டியூஷனுக்கு ஃபோனோட போய் ரோட்டு வரும் ஃபோன் பார்த்துட்டு இருக்குது. நாங்கள் டேபிளில் பெண் அடிச்சு விளையாடுறது அப்படிலாம் நிறைய விளையாட்டு இப்போ ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் அன்னையம் பிள்ளைகள் பாஸ் பண்ண என்ன சொல்கிறேன், அம்மா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் சொல்லுவாங்க, கோப்பி வாங்கி தரேன் முக்கியம். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ பாஸ் பண்ணா ஃபோன் வாங்கி தரேன், அடுத்தது மோட்டார் வாங்கி தரேன் சொல்றாங்க. மாறி போயிடுச்சு. நவீன காலம் கூடி போயிட்டு. தச்சுவாக என்ன வேண்டியதாரு வாங்கி கொடுக்க மாட்டேன். அம்மா சாப்பாடு விஷயத்துக்கு வாங்கி கொடுப்பேனே. அவ சொன்னேன்னே, அம்மா எல்லா படத்தில் 100 கட்டுத்தானே சாப்பாடு சாப்பிட கூட்டி போவியா? எங்கண்டு கேட்டேன். அங்கே டவுனுக்கு நம்ம போனோம். அதை எங்கண்டு கேட்டேன். எங்கிட்ட என்ன சாப்பாடு? அது என்ன சாப்பாடு கேள வாட்டு? சவல் சாப்பாடா? வட்டி அழகா கையேந்தி பவுன் கூட்டி போய் வாவே. என்ன சவல் சாப்பாடு? நான் கூட்டி போக மாட்டேன். நீ ஒரு படத்துல 100 அடிச்சது, அதெல்லாம் கூட்டி போக மாட்டேன். நான் சரி 90 எடுத்த காணாது. இதை காட்டுங்க, இதை காட்டுங்க. இந்த அளவு அதாவது இப்படி சீவு நடக்கிற கடை விடும், மைமை கடை விடும். அதாவது இந்த அளவுக்கு பாருங்க, பெரிய பெரிய கட்டி கட்டி அரிஞ்சிடாதீங்க. இப்படி மெல்லிசா, அதாவது நம்ம சிப்ஸ் போடுற மாதிரி. மாங்காய் வத்தல் போடுறேன். மாங்காய் வத்தல் போடுறோம். மாங்காய் எல்லாம் காய போட்டா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இருக்கும் இந்த மாங்காய் வத்தல் கரைக்கி போடுவாங்க. அதுவும் இல்லை, அதெல்லாம் மாந்தி போயிடுது. இப்ப புளிய பழப்புளியை தான் காய வச்சு வைக்காங்க. ஸோ வந்து இந்த அளவுக்கு வந்து
வத்தல் அளவுக்கு இல்லைன்னா சிப்ஸ் அளவுக்கு மெல்லிசாக அப்படி வெட்டி எடுத்தோம்னா தான் வந்து குயிக்காக அது அவியும். உண்மையில் வந்து புளிக்கடையிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம பயங்கர புளியாக இருக்கக்கூடிய மாங்காய் வரும், இனிப்பு மாங்காய் இருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி பயங்கர காரமான தேங்காயும் போடலாம், சில பேர் தேங்காய் போட மாட்டாங்க. தேங்காய் பூ தேங்காய் பூ கொஞ்சமாக போடுவாங்க லைட்டாக. இது இல்லாமல் நிறைய மாங்காய் அரிக்கிறோன்னு சொன்னால் அதே மாதிரி பயங்கர காரமாக இருக்கிற வெள்ளை கொச்சிக்காவும் நம்ம சேர்க்கணும். வெள்ளை கொச்சிக்காய் நீங்கள் கொல்லி உரைக்க போனாலும் கொல்லி உரைக்க வச்சு போட்டு மாங்காய் அஞ்சு சாப்பிட்றது உடச்சி. கொல்லிக்கு போகிறதுங்க நொங்கு வெட்ட போகிறேன். அதெல்லாம் ஒரு காலம். முதல்ல தலையில் சுமந்து வாருது என்ன விறகுக்கு போய் அண்ணா காட்டுக்குள்ளெல்லாம் போய். நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை கத்தி தாங்க வந்துட்டா தெரியுமா வட்டைக்குள்ளே. நாங்கள் வளமே போகிறோம் போயிட்டு அம்மா இல்லை சின்ன இல்லை உங்களுக்கு தெரியா. எனக்கு ஒரு 5 வயசு இருக்கு நேசர் படிக்கக்குள்ள கொல்லிக்கு போகிற அம்மா அவங்க நீ அம்மா நானும் போனாப்போ உன்னை விட்டு பிறகு நீ அவங்க மட்டும் போய் வைர ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் மட்டும் தூக்கிட்டு வந்தேன். அவங்கள அதுக்கு பிறகு எப்படி ஒரு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படிக்கிற அந்த டைம் அம்மாவோட போகிற அம்மாக்களுக்கு பிறகு பிறகு நாங்களும் பிறகு கொடுத்துட்டு தென்னை மரத்தில் ஏறி இளநி ஆயிரு இளநி வெட்ட வச்சிருந்தான் தேடி வச்சு இளநிக்காரன் வீட்டுக்கு. அது நிறைய தரம் போய்க்கிறான். நீங்கள் அதான் இல்லை வார நேரம் அவர் வீட்டு வந்து ஏற்றிட்டாரு. நிறைய தரம் கட்டியெல்லாம் வச்சிருக்காங்க இளநி ஆய போய் நம்மள இல்லை நம்மளோட வந்தாங்கலாம் ஓடி வந்துடும் இளவர் பட்டுருவாங்க. அதாவது ஒரு காலம் குளத்துக்குள்ள குளிக்க போகிறது. மீன் பிடிச்சு கொண்டு தாரு அதை சொல்லல. அது இதுக்கு போறேங்க தாமரை குளத்துக்கு சின்ன மீன் அத்தாங்கு கொண்டு போறது. பெரிய மீனும் தான் பெரிய கோல்டேஸ்வரன் செல்வன் விரால் எல்லாம் அத்தாங்கு கொண்டு போய் இல்லைன்னா நுளம்போல கொண்டு போய் எதுக்கு எடுத்தாலும் காசு தான். இப்போ 5000 காசு கொண்டு போய் நம்ம கையிலேயே சாமானை வாங்கி தரலாம். இப்போ இந்த காலம் அந்நேரம் அப்படி இல்லை. அந்நேரம் மீன் எல்லாம் கோர்வே தானே. ஆமா இது சொப்பினில் வாங்கி வரல கோர்ப்பாங்க இந்த இதுல கட்டி. அது அண்ணளவா அதாவது நெருக்கிறதெல்லாம் இல்லை. ஒரு 10 ஒரு 5-6 மீனை போட்டு பெரிய மீனை போட்டு கோர்த்து வச்சிருப்பாங்க. இப்பயும் சில சிங்களாக்கள் வந்து அப்படி விற்கிறாங்க. சிங்கள பக்கம் சிங்கிள் ஐடியா விரட்டு விடணுமே. அப்போ கரண்டியில் விரட்டு அப்படியே குளிக்க விட்டா சரி. கலர் மாறும் அவிய அந்த கலர் மாறும். மஞ்சள் போடாமலே மஞ்சள் போட்ட மாதிரி மஞ்சள் அப்படி உப்பும் கொடுத்தாவா என்னவா டப்பா சொர்க்கம். கொஞ்சம் தூளும் கொஞ்சம் உப்பும் கொடுத்தா இதுக்கு இப்போ தூள் உப்பு நல்லா இருக்கும். போதும் தானே என்ன கடையிலுக்கு மாங்காய் இல்லை கேட்குறேன். அந்த மாங்காய் இது எஞ்சா போதுமான்னு கேட்குறேன். நான் ஜோதிச்சு வச்சுருந்தேன் அந்த மாங்காய் காணுமோ இல்லை சொன்னாங்க எங்கேயாச்சும் போய் ஆயணுமோ. ஆனால் இது ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற அந்த வெள்ளை குழுமா மாங்காய் அதுவும் முத்துனா நல்ல இனிப்பு பிஞ்சில் அந்த மரத்துல நாங்கள் சாப்பிடாத மாங்காயா. அதான் நான்லாம் முதல்ல என்ன செய்யறேன்டா ஸ்கூல் விட்டு மதில் ஏறி ஆஞ்சிட்டு ஊசி புறக்கிட்டு வரேன். இன்னும் அவிதா நீக்கி வைங்க குறைச்சி விடணுமா? குறைச்சி விடையா திறந்து வைக்கலாடி திறங்க பாப்போம். மேலே கொதிக்குது பாருங்க. அம்மா பூவாயிரம் இங்கே போகிறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்களும் போகணும். இது முடிய இன்றைக்கு வச்சனைக்கு நேற்றுலேருந்து போகணும்னு நினச்சேன். நான் முதல் நாள் திருவிழா. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தூங்கிட்டேன் நல்ல நித்திரை. அதனால் இண்டையிலேருந்து தான் பஜனாவளிக்கு போகணும். இப்போ இது நேரத்தோட மாங்காயோட சேர்த்து கொச்சிக்காய் அவிய விடணும். அவிய வைக்கணும் உப்பும் போட்டு மஞ்சளும் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் கொஞ்சம் அப்போ இறக்கும் போதா தேங்காய் பூ போடுறேன். தேங்காய் திருவி நல்லா மைமை கடைஞ்சி போட்டு சின்ன வெங்காயம் தான் நல்லா. பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது. ஏன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தினால இப்போ நிறைய விளைவுகள் வருது. சீனி வருதம் சுகர் வருது. சின்ன வெங்காயம் நல்லா காரம் மாதிரிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கூட கண்ணுக்குள்ள வச்சா சரி. வச்சு பாருங்க டச்சு ஆகு வைக்கிய டீல வாக்குற தக்காளிய கடிக்கிற அதுமா எடுத்துக்கொண்டு கடிச்சேன். ஒரு நான் சத்தி எடுத்து என்னத்தை கடிச்சு தக்காளி வெங்காயத்தையா தக்காளி பழத்தையா அவிஞ்சி வருது தானே. இனி கரண்டி போட்டா உடஞ்சிருவாரு. எது அப்படி குழுது அப்படி குழுக்கணும் சரி. கரண்டி போடக்கூடாது ஏன்னா அவிஞ்சி கூட்டு விடுங்கம்மா கூட்டு. ரைட் இப்போ என்ன செய்யணும்? இப்போ மாங்காய் கொச்சிக்காயெல்லாம் போட்டு அவிய வைப்போம். அவிய வைக்கணும். என்னவா சரியல்
என்ன இருக்குது தெய்வான பாட்டியில திருவிழா தான் சரி உனக்கு. இந்த பாமம்மா கடை ரெண்டு தீபாவளிப்பா. நீ திருவின நீ திருவிழெல்லாம் கூட்ட சாமிக்கு. அதே மாதிரி ஜமரு இருக்கு. மாங்காய் பால் மணக்கு தண்ணி தண்ணி கழுவுவோமா. அப்போ வெங்காயம் அரிகிறது. வெங்காயம் அரிஞ்சு தேங்காய் திருவைக்குள்ள போட்டாச்சு. இப்போ நேரத்தில் போடுறல இப்போ மிளகாய் வந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. கூடினா அவ்வளவுதான். பச்சை மிளகாய் அரிக்கு தானே காரம் சரி வேறு பழசரண்டு சாப்பிட மாட்டாங்க அண்ணி குறைச்சி போடுங்க சரியா. மாங்காய்க்கு சுள்ளண்டு இருக்கணும். உப்பு போடணுமா? தேவையான அளவுக்கு மஞ்சளா மஞ்சள் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டு அவி வைக்கிறது. தண்ணி விடணுமா? ஓ ஆனால் மாங்காய் பற்றி போயிடும்ல. நல்லா கடைவீங்க ஓலே. அப்போ வண்டி உள்ள கண்ணா கடை செய்யும் போது தண்ணி விடலை நினைக்கிறேன்னா. இப்போ கேட்டுட்டு இருந்தாருன்னா இன்னும் துவைப்பாரு துவையலாம். சொல்ல மறந்தேன் அது. அண்ணா பாருங்களா நீங்க இப்படி செஞ்சான்னு சொல்றான் பாருங்க. இல்ல நான் தான் அந்த ரெசிபி சொல்லி கொடுத்தேன். அவங்களுக்கு தெரியாதானே மட்டக்களப்பு மாங்காய் புளிக்கடையிலும் மரவள்ளிக்கிழங்கு அவியலும் மட்டும் சொல்லி வீடியோ போட்டு. இங்க பாவா ஆனால் தெய்வானப்பட்ட தெருவில் இப்படி இல்லடாப்பா. அது சாதி கீழே இருக்கும் நிலத்தோடு. அவங்களுக்கு அது பழகிட்டு அங்கே அதை கையில் அப்படி தான் திருவிழா இருக்கு. நமக்கு இப்படி உயரம் வேணும். தேங்காய் போடுறார்கள் போடுக்கலாம். தேங்காய் வேணாமே கடையலாம். ஆனால் இங்கே வளம் எல்லாரும் தேங்காய் பூ யூஸ் பண்ணுவாங்க வாய்ப்பாங்க. சத்தம் கேட்குது அப்போ உங்களோட கையில் பிளான் இல்லை என்ன அப்போ திருவுக்குள்ள சத்தம் கேட்கலையா? இப்படி தேங்காய் திருவு சத்தம் நான் திருவுக்குள்ள சத்தம் கேட்குதான். உங்களோட கதையை பார்த்தா நீங்கள் அம்மா ஒரு வேலையை செஞ்சிட மாட்டேங்க உள்ளடாப்பா. அக்காக்கு வைக்கட்டான் சனி வீரத்துக்கு சோறு வைக்கிற மாதிரி அதுக்கு திரட்டான் இல்லைட்டு கொஞ்சம் தான் போடுறது என்ன போதும். வெங்காயம் சின்ன வெங்காயம் அறிவோமா? இதுக்கும் இஞ்சி பிளேண்டி வைக்கணும் வேணே. இல்லை மரவள்ளிக்கிழங்கு இஞ்சி பிளேண்டி குடிக்க கூடாது. அதை ஒரு நச்சுத்தன்மை உருவாக்கணும். அதில் ஒரு நச்சுத்தன்மை உண்டு அதில் இருக்கு. ஆனால் சொல்றாங்கன்னா நான் குடிச்சுதான் ஒன்றும் செய்யலை. நானும் குடிச்சேன் சாப்பிடு ஒன்றும் செய்யலை. நம்மட கால கஷ்டங்கள் கூட இருந்தீங்கன்னா போச்சு. அதுக்கு ஒரு கதை சொல்லுங்கள். ஆமாம் அதான் அந்த ஃபுட் பாய்சன் ஆகும். அதால சொல்லுவாங்க சில நேரம் வந்து ஒவ்வாமைகள் வரும் தானே சைட் எஃபெக்ட்கள். அதுக்காக வேண்டி தான் சொல்லுவாங்க கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு இந்த பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டுட்டு வந்து இஞ்சி நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி. ஸோ அந்த விதம் மாதிரி வந்து என்ன மீன் சாப்பிட்டா தயிர் சாப்பிடக்கூடாதா? என்ன வர மட்டும் கேளுங்களேன். என்ன கவர் வரும் அந்த இது தோல் உறிஞ்சி வெள்ளை அரிக்கும் எங்களுக்கு. மீன் சாப்பிட போட்டு தயிர் சாப்பிடக்கூடாது. சரி இது புதுசா இருக்கு. நான் இப்பதான் அந்த தயிருக்குள்ள மரக்கறியில மச்சி சாப்பிடுவாங்கல்ல. கத்திரிக்காய் வெள்ளைக்கறி கீரைக்கறியில மச்சி சொதியில அப்படி சாப்பிடுவாங்க. அது சாப்பிடலாம். ஆனா மச்ச மீன் சாப்பிடக்குள்ள சாப்பிடக்கூடாது தயிர். சாப்பிடல கறிவேப்பிலை இது நல்ல மனம். இது இது அங்க நம்மட வீட்டை தவிர எல்லா பொருட்டையும் பெருசா தான் வளருதாப்பா கருவேப்பிலை. நம்ம ஆக்களும் சின்ன கருவேப்பிலையும் சின்ன.
ஆனால் நல்ல இலை தெரியுது தானே. ஓ சின்ன சின்ன இல்லைண்ணா. சின்ன சின்ன இலை, அதுவும் நல்ல வாலிசம். சீரகம் அப்படி போடுறதா இல்லை? ஓ கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் போடு. எல்லாம் போட்டு வச்சோம்னு சொன்னால் கடையும் சரி. இது அரைச்சி வச்சது என்ன, வறுத்து அரைச்சி வச்ச சின்ன சீரகம். சின்ன சீரகம் உங்களை விட்ட சின்ன சீதம் பெருஞ்சீதம் கண்டிப்பாக வேணும் தனித்தனியான. எல்லாம் அரைச்சி வைப்ப முடியும். வேறு டேஸ்ட்டுக்கு என்ன போடுறதா? ஓ மரக்கறி மேஜிக் வெஜ் சூப், அது மரக்கறி. என்னம்மா நாங்கள் வடிவான புள்ள இல்லை, நீங்கள் அப்படியான புள்ள. இது வேறு என்ன மாதிரி சேர்த்துருக்காங்க? இஞ்சியும் வெள்ளைப்பூடு சீதகம் எல்லாம் போட்டு அரைச்சி தான் இது மரக்கறி. உள்ளடக்கம் போட்டிருப்பாங்க. ஓ என்ன போட்டுருக்கு அவங்கிட்டாமன்னு சொல்லி பார்க்க போகணும். பாருங்களா, கரண்டியை விட்டு பார்த்தா இப்படி வேறு பாரு. அது எப்படி தெரியும்? புக்கி ஆயிட்டு அப்போ இறக்குறது அது இல்லை. மாமா வருது. ரைட் ரைட் ஓகே சரி. அது இல்லை. ஓ ரைட் நல்லா வந்துட்டு இறக்கிடுவோம். இறக்கி என்னவா மாங்காய் புளி ரெடி பண்ண அப்புறம் பாவா சுட சுட. ரைட் இப்போ சட்டியை வச்சுக்கலாமா? இல்லை மாங்காய் உப்பு மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வச்சிருக்கி. மாங்காய் உப்பு பச்சை மிளகாய், அது ஆமாம் பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் அவ்வளோதான் போட்டுருக்கு. அது அவிஞ்சது பிறகு தண்ணி கொஞ்சம் அவியட்டும். அவிச்ச கிழங்கு சட்டியில் இறக்குவோமா? ஓகே மஞ்சள் கலரில் இருக்குண்ணே. கமகம் மட்டும் வாடிச்சு மாதிரி இருக்குதே இந்த கிழங்கு. சரி கிழங்கு ரெடி ஆயிட்டு. இனி புளி கடைஞ்சி இறக்கி எடுத்தா சரி. கமகம் மட்டும் வாடிச்சும். ஓகே மூடி வச்சாச்சு. ஓகே வா எப்படி கலராக இருக்குன்னு பாருங்க. ஓய் குச்சிக்காய் வச்சு விடணும். அப்பா சுள்ளன்றிருக்கு. இன்னும் அவியணும் போல நான் கொஞ்சம் அவியணும். நல்ல முத்துன மாங்காய் தான் இது. இந்த கொச்சிக்காய் மாங்காயோட மனம் பெற பழைய ஞாபகம் வருதுடா பாட்டப்பா. ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருது பொக்கிசமான நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. ரைட் தண்ணி வத்தி அளவு வந்துட்டேன்னு குறைச்சி விடையா அடுப்பை? கொஞ்சம் குறைங்க, கடுமையாக கத்துது. இல்லை மை மாதிரி கடையணும் என்ன அப்படி சுறாக்கா கறி அடிக்கல, ஆசனி பிள்ளைக்கா கறி மாதிரி. ஆசனை பிள்ளைக்கா கறி மாதிரி, ஆசனை பிள்ளைக்கா கறியும் மரவள்ளி கிழங்கு கறியுமா இருக்க போகுது. ரைட் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை சீரகம் கறிவேப்பிலை எல்லாம் பா அதெல்லாம் சேர ஒரு மனம் கொண்டு வருது வரப்பா. ஸோ அடி பொல்லி அப்படியே இந்த சுரக்காய் வாவ் பாபா டேஸ்ட் பார்க்க போறியா? கையில் ஓகேயா? பாவாவுக்கு இப்போ வாய் ஊறுது பார்க்க. நீங்கள் பாருங்க உப்பு போதும் பாருங்க. சுட சுட வச்சுருவாங்க கொஞ்சம் வாங்க அப்படியே சுட்டாலும் அப்பா சிம்மதஞ்சு பாருங்க. என்ன உப்பு போடியா? உப்பு கொஞ்சம் இல்லை எல்லாம் அளவாக இருக்குது. அளவா இருக்கியா? வரக்கட்டா? ஆமாம் ஆமாம் இறக்கும். புளிக்கடையில் கடைஞ்சி வச்சு இறக்கிட்டு நீ பிளேண்டி தண்ணி வைப்போமா? ஓகே யோசிக்காதீங்க, பார்க்க வச்சு சாப்பிட்றோம்னு சொல்லி வாங்க, தேவையானவங்களாம் வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் கூட்டி விடுங்க.
சரியான இந்த இப்போ இதெல்லாம் ஒருத்தரும் பாவிக்கிறதில்ல இந்த இந்த இது இந்த போச்சு போச்சு இப்ப கேஸ் எடுப்புக்குரிய தான் வைக்கிறாங்க நம்மட பழைய ஆளு தான் நம்மகிட்ட இருக்கு இருக்கு. நம்ம தூக்கறிய மாட்டோம் செய்ய மாட்டோம் மறக்க மாட்டோம் பழசுலாம் அம்மியும் இருக்கான் பழசெல்லாம் அன்னைக்கு வளர்க்க அவசரத்துக்கு வேண்டி தான் பிளெண்டர்ல அரைச்சது அம்மியும் நாங்க இருக்கு அம்மி வச்சிருக்கோம் அம்மியிலேயே அரைக்கிறோம் கீரையில அரைச்சாக்கணும் நாங்க அம்மியில அரைக்கிறோம் ஆமா ஏன்டா அது பிளெண்டர்ல அரைக்கலாம் ஆனா அந்த டேஸ்ட் வராது அந்த டேஸ்ட் வராது அதெல்லாம் தேங்காய் பொம்மை மாய் அது அம்மியில அரைக்கிற மாய் படி வர வராது அம்மி கடுமையா யூஸ் ஆகுறதுன்னு சொன்னால் வந்து கற்பனை பிள்ளை அந்த பிரசவம் நடந்தது பிள்ளை வந்தது என்ன முளகணி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அந்த 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 கொஞ்ச காலத்துக்கு அம்மி ஃபுல்லா பயன்படுது அது எல்லாரும் பாய்ப்பாங்க அது முக்கியம் எல்லாரும் வீட்லயும் பாய்க்கும் அந்த குழந்தை பிறகு டைம்ல எல்லாரும் வீட்லயும் அது பாய்ப்பாங்க அம்மி என்னதான் அது பிளெண்டர் செய்யறதுக்கு அடிச்சுட்டாங்கன்னா பிளண்டரா வேலை செய்யும் ஆனா இதுதான் நல்ல நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்ல அம்மியில சமைக்கிறது தான் அந்த கால பரம்பரையிலானே எத்தனை வயசுக்கும் வாழ்ந்துருக்காங்க அம்மாவுக்கெல்லாம் பிளெண்டர் என்ன தெரியாது ஆனா இப்ப அம்மம்மாக்கள் எல்லாம் கொள்ளி பிறகுதானே கேஸ் எல்லாம் இல்ல அம்மம்மா கிட்ட போனா பழைய இது எல்லாம் இருக்கு நினைவு அது அவங்களோட வயசுல இப்ப ஹெல்த்தா இருக்காங்க பாத்தீங்களா இப்ப இந்த பிள்ளை எல்லாம் பாத்து இல்லையா சின்ன சின்ன வயசுல அடைப்புகளும் சீனி வருத்தம் அன்னைக்கு நமக்கு சீனி வருத்தம் என்னன்னு தெரியாது இப்ப சீனி வருத்தர் பிரஷர் ரத்த பிரஷர் ரத்தம் கூடிய பிரஷர் ரத்தம் குறைஞ்ச பிரஷர் ஒரு வருத்தமா வருது அது ஒரு ஊசண்டும் போட்டானுகள் கொரோனா ஊசி மனுஷன் பாடு அரவாசி வீச்சு இப்ப நாங்க கிழங்க வச்சதுதானே அதனால இப்ப நாங்க இஞ்சி பிளேண்டி குடிக்கல நாங்க இப்ப சீனியும் போட்டு சுக்கு மல்லின்னு சொல்லி என்னென்ன போட்டுக்கிட்டா மல்லித்தூள் நம்மட இது நிறைய சாமான் போட்டுக்கிற அதுக்குள்ள நிறைய போட்டிருக்காது அது பொட்டில் காட்டுங்க சரி அது ராஜம் சுக்கு மல்லி இது பாருங்க விளம்பரத்துக்குலாம் இல்லை இது காட்டுறோம் நீங்களும் யூஸ் பண்ணலாம் மல்லி சுக்கு மல்லி ஆமா நான் இதுதான் வளமையாக குடிக்கிறது நான் பிளேண்ட் குடிக்கிறதில்ல கேஸ்ட்ரிக்ன்றதால சுக்கு மல்லி மட்டும் தான் குடிக்கிறேன் ஐயோ ஓனிருங்க அது ஓனிருங்க காட்டணும் அப்பா கருத்து சீனியை நாங்கள் யூஸ் பண்ணுறேன் இரண்டு கேட்கலையே கருத்து யூஸ் பண்ணுறது கேட்பாங்களே வெள்ளை சீனியில கெமிக்கல் கூட நம்மளோட கரும்புல வர்றது இயற்கையான இந்த கருத்து சீனி தான் இதுதான் கருத்து சீனி அது வெள்ளையாக்குறதுக்கு அதுக்கு பவுடர் போடுறோம் கெமிக்கல் அது பாவிக்கப்படாது ஆனால் இதுதான் பாவிக்கிறேன் நல்லா ஓரளவு ஒரு ப்ரோசஸ் சொல்லுவாங்க நம்ம கருத்து சீனி தான் பாவிக்கிறேன் சுக்குமல்லி போடுபடுது இது தேயிலை தூள் வந்து பாவிக்கிறது இல்லை இதில் மட்டும் தான் போடுறது இது இந்த மூலிகை அதாவது உடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணியும் கொதிச்சிட்டு ஊற்றுவோம் ஓகே சுக்குமல்லி ரெடி பிள்ளைண்ட கலருக்கு வரும் வேணா இது சுக்குமல்லியும் ரெடி நீ கிளாஸில் ஊற்றுனா கிளாஸ் மட்டும் கிழங்கு சாப்பிட்டது குடித்தா சரி கிழங்கு சாப்பிட்றது இது கணக்கான சூட்டில் எரிப்பார் இந்த கேரளாவில் கப்ப கிழங்கு கொடுப்பாங்க கல்லுக்கு இந்த காந்தாரி முந்திரி பனங்கல் தென்னங்கல் இதுக்கெல்லாம் அந்த இதில் வந்து கொடுப்பாங்க இதுவும் அதுக்கும் புளிக்கறி என்ன தான் கொடுப்பாங்க இதுதான் கப்ப கிழங்கு இது ரெடி வா கறி இப்போ இந்த ஒரு சைட்ல போனேன் பாருங்க அது பாருங்க இங்கே பாருங்க இவ்வளோ இப்படி இருக்க ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கு சரி அது போதும் அந்த சைட்ல மூடி தகவலை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபாக்கா கையால் மட்டக்கிழப்பு ஸ்டைலில் மாங்காய் புளிக்கடையலும் மரவள்ளி கிழங்கு அவியலும் சும்மா காம்பினேஷன் வேற லெவலாக இருக்க போது அதுக்கு போக அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சுக்கு மல்லி அதாவது சுக்கு காப்பியும் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஊர்லலாம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிராமப்புறங்களில் வந்து நிறையவே வந்து இதுதான் சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். மார்க்கெட்டுக்கு போனீங்களா கொஞ்சம் நல்ல கிழங்கை பார்த்து வேண்டி வந்தீங்களே சொன்னால் மாங்காவும் வேண்டி வந்தீங்க சொன்னால் வீட்டிலேயே மற்றதெல்லாம் இருந்துட போகுது. ஏன்னா ஆனால் யூஸ் பண்ணக்கூடியது நீங்கள் மாங்காய் அதே மாதிரி வந்து இந்த வெள்ளை கொச்சிக்காய் எவ்வளோக்கு வெள்ளை கொச்சிக்காய் அவங்களை எடுக்க வேணுமோ வெள்ளை கொச்சிக்காய் வந்து பாய்ச்சிங்கன்னு சொன்னால் அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மேடம் காரம் மறிங்க பத்துதா கை ஓகே. இப்போ ரைட் ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கேன் பாபா சாப்பிட்டு பாருங்களே. பாபா சுடுதுப்பா பாபா நல்லா வெஞ்சிருக்கீங்களா நம்ம மாமா மாதிரி. சூப்பரா இருக்கு பா. அடி ஓடி எரியுது.
செம்மையாக இருக்குது. நல்ல வேளை மழை நின்றுட்டு மழை பெஞ்சிருக்கப்ப உள்ள வீட்டுக்குள்ளே தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அப்பயும் இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. என்ன மழையை பார்த்து சுடுதப்பா பா இதுவல்ல சுகம். புடி நல்லா சுள்ளண்டு இருக்குதுண்ணே. நாக்குள்ள சும்மா அப்படி வெட்டி எரியுது. இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் இந்த மரவள்ளிக்கிழங்கு அவியலும் மாங்காய் புளிக்கடையிலும் தரலான்னு சொல்லியெல்லாம் கோவிக்காதீங்க. ஏன்னா எல்லா பேர் வீட்டையும் பார்சல் எல்லாம் அனுப்பி வைக்க முடியாது. சாப்பிட்றேன்னு கோவிக்காதீங்க, வந்தா உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டை வாங்க அப்படியே அழகா பிரமாதமாக அவிச்சு புள்ளி கடைஞ்சி சாப்பிடலாம். பாபா எப்படி இருக்கு? ஹப்பியா உனக்கு? ஹப்பியா எப்படி நல்லா இருக்கா? பாபா எப்போ சாப்பிட்டேன் ஞாபகம் இருக்கா? எங்கே சாப்பிட்ட நீங்கள் இது? பாபா பாபா எங்கே சாப்பிட்டு? சுடு. அம்மாம்மா அடிக்கடி முதல்ல வீட்டில் அந்த மட்டை கட்டும் போதெல்லாம் வீட்டுக்கு தென்னை மட்டை தான் கட்டுறது. அப்போல்லாம் வந்து காலையில் தென்னை மட்டை கட்டும்போது வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கண்டிப்பாக குருணல் சோறு சமைச்சு குருணல் சோறு சமைச்சு ஏதாச்சும் அவரைக்காவை ஏதாச்சும் ஒன்று சுண்டுவாங்க நல்லா புளி விட்டு. இல்லைன்னு சொன்னால் இந்த கிழங்கை வச்சு புளி கிடையாது. அது வச்சு கட்டாயம் புளி கிடையாது. இல்லைன்னா கருவாடு போட்டு தேங்காய் பூ போட்டு ஒரு கடையை கிடையாது. முக்கியமாக தான் கிழங்கு நல்ல கிழங்கா பார்த்து கொண்டிடணும். ஓ கிழங்கு நல்ல கிழங்கா பார்த்து அப்பம் சூப்பராக இருக்கும் கடையிலுக்கு. ஆனால் இது எங்களுக்கு உண்மையில் ஓசியில் கிடைச்சது கிழங்கு. அவ்வளோ டேஸ்ட் அடிக்கும். அவங்களுக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. தேங்க்யூவா. கிழங்கு வந்து கொச்சிக்காய் வந்தாங்க. கறிவேப்பிலை கறிவேப்பிலை வாட்ஸ் மணக்குதுன்னு. ஆனால் சுட சுட சாப்பிட்றோம். என்ன சூடு இறங்குறதோட சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கு. அப்படி பாருங்க அந்த மிளகாய் இதில் வச்சு அப்படியே எல்லா கலருமே சிறு கொச்சிக்கு தான் போட்டது. அழகா இருக்கு. செம்ம டேஸ்ட். தேண்டி ஓடி பண்ணாம இந்த சரிகளை இது முக்கியமாக செய்வாங்க. கிழங்கா வீரது புளிக்கடையாது இது கீரை கீரை கடைவாங்க. கண்டிப்பா கீரை கடைஞ்சும் இதுவும் செய்வாங்க. கிழங்கா வச்சு இந்த சூரம்போ பட்டத்து பிறகு இது செய்வாங்க. மழை மட்டும் தான் இப்போ மிஸ் பண்ணுறோம். மழை இருந்திருந்தா அந்த மழை கிளைமேட்டுக்கு அதுவும் உண்மையில் இந்த வீட்டை விட அந்த குடில் வீடுகளில் இருக்கணும். மழை பெய்யும் போது அந்த புழுதி மனம் ஒன்று அடிக்கும். அப்படியே அந்த இரவானத்தால் தண்ணி வழியும் அந்த டைம் அந்த கிழங்குலையும் இந்த புளிக்கடையில இருந்து அந்த அப்படி ஆவி பறக்கும் போது ஞாபகம் வருது. அந்த மண் வாசனை. எங்கட வீட்டெல்லாம் அப்படிதான் அந்த இரவானத்தால் தண்ணி ஓடும். சுட சுட பிளேண்டியும் வச்சு இப்படியே கிழங்க வச்சு புளிக்கடைஞ்சி சாப்பிடும்போது அதெல்லாம் சொர்க்க வாழ்க்கை. அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ அதை மீட்டி பார்க்குறோம். ஞாபகங்கள் மறக்காம திரும்ப திரும்ப மீட்டி பார்க்கணும். இப்படியான நேரங்களை மீட்டி பார்க்கணும். அந்த அந்த அனுபவங்கள்லாம் இவங்களுக்கு இல்லை, இனி வரப்போற தலைமுறைக்கும் இல்லை. ஆமா நாங்களாம் வாழ்ந்துட்டோம். இவங்கெல்லாம் இனிமேல் இந்த படங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படியான வாழ்க்கையில. ஆனால் நாங்கள் உண்மையில வாழ்ந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோம். நினைறதுக்கு பயப்படுது. நம்மள மழை வந்தா ஓடி போய் குதிரப்பா. சரி ஓகே ஓகே. நீங்களும் இப்படி வந்து உங்களோட வீட்டில் வித்தியாசமாக விதவிதமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மரவள்ளி கிழங்குல பல விஷயங்கள் வந்து பண்ணலாம். அதில் தான் மிக முக்கியமானது அதுவும் மட்டக்கிழப்பில் வந்து எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் கிராமப்புறங்களில் பண்ணி சாப்பிடக்கூடிய மரவள்ளி கிழங்கு அவியலும் மாங்காய் புளிக்கடையிலும் இது இன்னைக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு காண்பிச்சிருக்கோம். ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தெரியாதவங்க வந்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்களும் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். வந்து பண்ணி சாப்பிட்டு ஒரு வாட்டி நீங்கள் இந்த டேஸ்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் வளமையாக நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. அப்படியே அந்த கண்டிப்பாக அந்த கிராமப்புறங்களில் வந்து அந்த முட்டியில் பனங்கல் வண்டி குடிக்கிறவங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து குடிப்பாங்க. பனங்கல்ல தென்னங்கல்ல இது கல் குடிக்கும் போது சரியெல்லாம் வந்து காலையில் ஆமாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டு. அண்ட் இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது? தீவா காட்ட கையால் இப்போ ரீசெண்டாக முன்னாடி போட்ட வீடியோவும் இந்த வீடியோ சேர்த்து 2 வீடியோ இந்த மாதிரி பல வீடியோக்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு தரதாக இருக்கோம். அண்ட் வந்து விதவிதமாக வித்தியாசமான இடங்களில் போய் நாங்கள் உங்களுக்கு சமைச்சு காண்பிப்போம். என்ன சொன்னால் இப்போ கோயில் திறந்திருக்கிறதுனால கோயிலுக்கும் போகணும், இங்கே எதுவும் பார்க்கணுன்றதுனால வந்து கொஞ்சம் அதாவது டைம் இல்லாமல் இருக்குது. கோயில் திருவிழாவிலையும் ஒரு சில விஷயங்களை முக்கியமான சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட கருத்தை வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அப்படி வாங்கி சொல்லுங்கள். ஓகே பாய் பாய்.